கதையோட ஆரம்பத்துல கொஞ்சம் காடுகளுக்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற மாரியான ஒரு பண்ணை வீட்ட காட்டுறாங்க. அங்க ஈவினிங் ஆன உடனேயுமே இந்த மேய்ச்சிக்கிட்டு இருந்த செம்பறி ஆடுகள் எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்து அடைச்சு வைக்கிறாங்களா. ஸோ அப்படியே நேரங்கிறது போகுது. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாகிக்கிட்டு இருக்கு. அப்ப அப்படியே அந்த செம்பறி ஆடுகள் எல்லாத்தையும் வச்சிருந்த பட்டியில அந்த ஆடுகள் எல்லாமே எதையோ பார்த்து பயப்பட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுற மாரியான சத்தங்கள்ங்கிறது கேட்குது. அதை தொடர்ந்து சில நாய்கள்லாம் குறைக்கிற மாரியான சத்தங்கள்ங்கிறதுமே கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் கேட்டு அந்த வயசானவரும் என்னாச்சுன்னு தெரியலையேன்னு அங்க அவங்களோட ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி சோஃபால படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில எழுந்திருச்சு வந்தவர் ஏதாவது இது வந்துருச்சான்னு சொல்லிட்டு நேரா அந்த ஒரு பட்டியை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாரு. உள்ள போனவரை ஏதோ ஒன்று கடிச்சு கொதற மாதிரி இருக்கு. அப்படியே நேரங்கிறது போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட ஒய்ஃபுமே தூக்கத்துல இருந்து கண் விழிச்சிருந்திருப்பாங்களா. பக்கத்துல இருந்தவரை காணோம். எதையோ சாப்பிட்டு அப்படியே வச்சிருந்திருக்காரு. எங்க போனோன்னு தெரியலையேன்ட்டு அவரோட பேரை சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அங்க அந்த பட்டி வந்து நீக்கி இருக்கிறதா கவனிக்கிறாங்களா. சரின்னு இங்கே இருக்கிறாருன்ட்டு உள்ள போனா அவ்வளவுதான். அந்த லேடியுமே ஏதோ ஒன்று பிடிச்சி அப்படியே பயங்கரமா கடிச்சு கொதறி எடுக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில அதே மாதிரி ஒரு பெரிய காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டை காட்டுறாங்க. அங்க அந்த காட்டுக்கு பக்கத்துல ஹென்றி அப்படின்னு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அவன் பாட்டுக்கு சும்மா விளாண்டுகிட்டு இருப்பானா. அந்த ஹென்ரியோட அப்பா ஒருத்தர் இருப்பாரு, ஆடம்னு. அவரு தான் நம்ம கதையோட ஹீரோ. அவரோட ட்ரக்கை எடுத்துக்கிட்டு ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பாக்குறதுக்காக வந்திருப்பாரா. அப்படி அவரோட ஆடுங்கள் எல்லாமே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இவரும் செக் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு பாயிண்ட்ல நிறைய ஆடு எல்லாத்தையும் எதையோ வேட்டையாடி போட்ட மாதிரி தெரியுது. வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த ஆட்டோட கண்டிஷன் எல்லாத்தையுமே பாக்குறாரா. சரி என்ன வேட்டையாடிச்சுன்னு தெரியலையேன்ட்டு அது என்னன்னு பாக்குறதுக்காக அங்கிருந்து கிளம்ப. இதே நேரத்துல ஹீரோவோட பையனான அந்த ஹென்றி இருக்கிறான்ல, அவங்க வீட்டுல ஒரு நாய் ஒன்று வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது கூட அப்படியே ஜாலியா விளாண்டுகிட்டு இருப்பானா. விளாண்டுகிட்டு அங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு சின்ன ஹைட் அவுட் மாதிரி கட்டியிருந்திருப்பாங்க. அங்க போய் விளாண்டுகிட்டு நிறைய திங்ஸ் எல்லாமே கூட வச்சிருந்திருப்பான். அவனோட பொருட்கள்லாம் வச்சிருந்திருப்பான். பட் கூடவே ஒரு பாக்ஸ்ல ரைஃபிள்ஸோட புல்லட்டுமே இருக்கு. அப்போ அந்த புல்லட் யாரோட ரைஃபிளோடதுன்னா அது அவங்க அப்பாவோட தான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆட்டை ஏதோ ஒன்று வேட்டையாடிட்டு போயிருந்துருக்குதுல. ஸோ கண்டிப்பாக காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வந்திருக்கும். பக்கத்தில் எங்கேயாவது ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு அவர் செக் பண்ணுறதுக்காக போயிருந்திருக்காரு. அப்படி போன இடத்துல அவரோட நிலத்துக்கு ஒரு வேலி மாதிரி போட்டிருந்திருப்பாரா. அதை தாண்டி காட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு மிருகமும் இந்த வேலியை தாண்டி வரக்கூடாதுன்ட்டு சில ட்ராப் எல்லாமே செட் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த ட்ராப்ல சில மிருகங்களோட கால் அந்த விரல்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாமே சிக்கிந்திருக்கு. கண்டிப்பா இது காட்டு நாய்களோட வேலையா தான் இருக்குன்னு அவருக்கு புரிய வருதா. இப்போ அப்படியே நம்ம ஹென்ரியோட அம்மாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், ஹீரோயின் வச்சுக்கலாம். அவங்க ஒரு வெட்டினரி டாக்டரா இருப்பாங்க. இப்போ கூட வேற ஏதோ ஒரு நாய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அந்த ஒரு நாயை கொண்டு போய் கேஜில் விட சொல்றாங்க. நம்ம ஹென்ரி தான் எடுத்துட்டு போறானா. எடுத்து கொண்டு போய் கேஜில் வச்சுட்டு கூடவே பக்கத்துல இன்னொரு பூனை ஒண்ணுமே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கும். அந்த பூனை டேய் பூனை இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா டக்குன்னு அதை பாஞ்சு அட்டாக் பண்ற மாதிரிலாம் இருக்கு. இவன் பயந்து போயிடுவான். நாய் எப்படி நல்ல விதமாக நடந்துக்குது, இந்த பூனைங்களாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெறுப்போட விளையாடுறதுக்கு அங்கேருந்து கிளம்பி போகும்போது அதுவே நம்ம ஹீரோயினும் உங்கள் ரேடியோவில் நேற்று நைட்டு வந்து அந்த ஒரு கப்பல் சில காட்டு நாய்களால் அட்டாக் பண்ணப்பட்டிருந்திருப்பாங்கல்ல அந்த நியூஸை கேட்குறாங்க. இருந்தாலும் அதை பெருசாக கண்டுக்காமல் அப்படியே ரேடியோவை ஆஃப் பண்ணிடுவாங்களா. அதுவே நம்ம ஹீரோவோட பொண்ணு ஒருத்தர் இருப்பா சோஃபின்னு, நல்லா மாடியில் படுத்துக்கிட்டு அவள் பாட்டுக்கு ஜாலியாக டேனி அப்படின்னு யாரோ ஒருத்தங்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாளா. அவள் ஜாலியாக ஒரு பக்கம் கடலை போட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க பேசுறது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கும் கேட்க செய்யுது. அவங்க நிறைய கடன்லாம் வாங்கி இருந்திருக்காங்க போல. ஸோ அது எதையுமே பே பண்ணாம நிறைய ஓவர் டியூ நோட்டீஸ்லாம் வந்திருக்கும். அதையெல்லாம் பார்த்து ஆல்ரெடி இரிட்டேட் ஆகிட்டு இருப்பாங்களா. அந்த இரிட்டேஷன்ல போதாத குறைக்கு சோஃபி பேசுறதெல்லாம் கேட்டு இன்னுமே காண்டானவங்க உடனே ஃபோனை வச்சுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தால் வந்து பாரடின்னு சொன்னா அதெல்லாம் அவ கேட்குற மாதிரி தெரியலையா. உடனே நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற கேபிளை கட் பண்ணி விட்டுருவாங்க. கோவத்தில் சோஃபியுமே சண்டை போடுறதுக்காக வரும்போது அவங்க அம்மா கிளியராக சொல்லிடுறாங்க, இதோ பாரு நானும் உன்னோட அப்பாவும் இந்த இடத்துல சர்வைவ் ஆகிறதுக்கே பயங்கரமாக நிறைய வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. போதாத குறைக்கு கடன் கட்டுறக்கே அவ்வளோ காசுங்கிறது செலவாக வேண்டியதாக இருக்குது. ப்ளஸ் நீ இந்த மாதிரி கால் வேற பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு யார் பில் கட்டுறதுங்கிற மாதிரிலாம் அவங்க லாஜிக்கலாக சில விஷயங்கள்லாம் வைப்பாங்க. ஆனால் சோஃபிக்கு இப்படி ஆளே இல்லாத காட்டுக்குள்ளே வாழ்றதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை போல. நானாவது சிட்டிக்குள்ளே ஜாலியாவது இருந்திருப்பேனே. ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹை ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் சிட்டியில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்களே. சிட்டியில் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு மொபைல் இருந்திருக்கும், இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பக்கத்துலேயே எது இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு பாங்காட்டுக்குள்ளே கொண்டாந்து விட்டுருந்துருக்கீங்களே அப்படின்னு செம்மையா புலம்பிக்கிட்டு இருப்பான். இவங்க இப்படி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஹென்றி இருக்கிறான்ல அவன் அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு கார் வரதை கவனிக்கிறான். உடனே அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா அன்னைக்கு வந்தான்ல அந்த ஆள் வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா கொஞ்சம் பதட்டமாயிடும். ரெண்டு பேரும் வேற எங்கேயாவது போய் விளையாடுற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆளை மீட் பண்றதுக்காக போறாங்களா. இதே நேரத்துல ஹீரோ இந்த இறந்து போன ஆடு எல்லாமே இருக்கும்ல அது எல்லாத்தையும் கொண்டு வந்து குழியில போட்டு புதைக்கிறதுக்கு முன்னாடி எரிச்சுக்கிட்டு இருப்பாரா. அதையெல்லாம் எரிச்சுக்கிட்டு சோகமா அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு முன்னாடி
முன்னாடியும் நிறைய தடவை இதே மாதிரி ஆடுக வந்து இறந்து போயிருக்கு போல. அதனால தான் அங்க வேலிக்கு வெளியில அவரு இது ட்ராப்லாம் கூட செட் பண்ணியிருந்திருப்பாரு. பட் திருப்பி திருப்பி இப்படியே நடக்குதுங்கும்போது என்னடா பண்றது அப்படின்னு அவர் ஒரு மாதிரி யோசனையோடு நின்னுகிட்டு இருக்கேன். அப்போ வாக்கி டாக்கில நம்ம ஹீரோயின் கான்டாக்ட் பண்ணியிருந்திருப்பாங்களா, அவங்க கான்டாக்ட் பண்ணும்போதே ஹீரோ அதை எடுத்துட்டு ட்ராப்ல மறுபடியும் ஒன்று கூட சிக்லடி அப்படின்னு லைட்டா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே பேங்க்ல இருந்து ஆளுங்க வந்திருந்திருக்காங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அதுக்கப்புறம் ஹீரோவும் வீட்டுக்கு வந்திருப்பான். அந்த பேங்க் ஆள் கிட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அதுவே அவங்களோட பசங்க 2 பேரும் பெரியவங்களா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கதவு கிட்ட நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இந்த ஃபார்ம் நடத்துறதுக்காக நிறைய கடன் வாங்கி இருந்திருப்பாங்க போல. ஸோ அந்த கடன் எதையுமே திருப்பி செலுத்தாம ஓவர் டியூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா ஆல்மோஸ்ட் அதை இவங்க கட்டுற நிலைமையிலேயே இல்லைங்கிற மாதிரியும் அந்த பேங்க் ஆஃபீஸர் சொல்லிடுவாரு. ஏன்னா இவங்களோட மந்த்லி ரெவன்யூ எவ்வளோ வருது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இடத்த நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்களா சேல் பண்ணுறீங்களா இல்லை கோர்ட்டில் போட்டு நாங்களா எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிருந்திருக்கேன். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குட்டி பையன் ஹென்றி, அப்படின்னா என்னக்கா நம்மளை வந்து இங்கிருந்து துரத்த போறாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த சோஃபி கிட்ட கேட்டிருந்திருக்கேன். நானும் அப்படிதான்டா நினைக்கிறேன் தம்பி, அது நடந்தா இன்னும் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி. சோஃபிக்கு அது ஆக்சுவலி ஜாலி தான். அப்பாடா இப்போவாது இந்த ஒரு பாங்காட்டை விட்டு போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவளுக்கு. ஹீரோ அவர்கிட்ட சொல்லி வைப்பான், இந்த மாதிரி இங்க பாருங்க நாங்கள் நிறைய ஆடு எல்லாத்தையுமே வந்து தினைக்கும் இல்லை வாரத்துக்கு கூட அந்த மாதிரிலாம் சில ஆடுங்க இறந்து போய்கிட்டு இருக்குது. சில காட்டு நாய்ங்க தான் இந்த வேலையை பார்க்குது. அது எல்லாத்தையுமே நாங்கள் சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ளீஸ் எங்களுக்கு டைம் கொடுங்க. எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நாங்கள் சரிப்படுத்திடுவோம் அப்படின்னு ஹீரோ ஒரு பக்கமும், அதுவே ஹீரோயினும் தானும் இந்த மாதிரி ஒரு வெட்டினரி டாக்டராக தான் இருக்கிறேன், ஸோ அதனால கண்டிப்பாக எங்களால் ரீபே பண்ண முடியும்லாம் சொல்கிறாங்களா. பட் ஹீரோ தான் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எந்த ஒரு ரெவன்யூ மேக் பண்ணல. சரி அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோ ரெவன்யூ மேக் பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்டே கேட்டால் அது அவளாலையும் சொல்ல முடியல. ஆனால் ஆவரேஜாக ஒரு பெட்டை ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக ஒரு $100 அப்படின்னு போட்டுக்கிட்டாலுமே மாதத்துக்கு கிட்டத்தட்ட 200 நாய்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தா மட்டும்தான் உங்களால் மாதம் அந்த டியூவே பே பண்ண முடியும். இந்த மாதிரி பாங்காட்டுக்குள்ளே இருக்கிற உங்களோட இந்த ஒரு ஃபார்முக்கு மாதம் 200 பெட்டுங்கிறது ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக வரும். அதை நான் நம்பணும்னு வேற நீங்கள் பேசுகிறீங்களோ அப்படின்னு இந்த டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கிறாள், அவள் உள்ளே வந்துட்டு இந்த இடத்த வித்துட்டு தான் போனால் என்னவா, அவங்க கேட்குற அமௌண்ட்டுக்கு இந்த காட்டை எழுதி கொடுத்துட்டு நம்ம மிச்சம் வர காசை வச்சு நம்ம ஏன் சிட்டியில் போய் செட்டில் ஆகக்கூடாதுன்னு அவளோட கம்ஃபர்ட்டுக்காக அவளோட சொகுசுக்காக அவள் பேசிக்கிட்டு இருப்பாளா. சரி நீ பேசினது போதும் சும்மா இரு அப்படின்னு ஹீரோ சொன்னாலுமே அவள் கேட்குற மாதிரி தெரியலையா. பட் அவ்வளோதான், அவள் பேச்சுக்கு இங்கே வேல்யூ கிடையாதுனாலுமே அந்த பேங்க் ஆஃபீஸரும் அதை தான் சஜஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பேசிட்டு அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பி போக ஹென்ரிக்கு ஒரே வருத்தம். அப்படியே அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு, அப்படின்னா இந்த இடத்த விட்டு நம்ம போக போகிறோமா, எனக்கு இங்கேருந்து போக வேணாம் அப்படின்னு வருத்தப்படுவானா. அதெல்லாம் கவலைப்படாதரா தங்கம், கண்டிப்பாக இதே இடத்துல தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு ஹீரோ நம்பிக்கை கொடுத்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பேங்க் ஆஃபீஸர் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பாரா. அப்படியே அந்த காட்டு வழியே போயிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திடீர்னு இயற்கை அழைப்பு வருதுன்னு காரை ஓரமாக பார்க் பண்ணிட்டு அப்படியே போய் சூச்சு போயிட்டு இருப்பாரா. அப்போது திடீர்னு அவரை சுற்றி சில விஷயங்கள் ஏதோ நகர்ற மாதிரிலாம் இருக்குது. என்னடா இது, எவனோ எனக்கு ரவுண்டு கட்டுற மாதிரி தெரியுது அப்படின்னு அவரும் பார்த்துக்கிட்டே இருக்க, அது அந்த காட்டு நாய்களாக தான் இருக்கும். அப்படியே கிளம்பலாமா அப்படின்னு இருக்கிறக்குள்ள அவ்வளோதான், ஆல்ரெடி ரவுண்டு கட்டிடுச்சு. மொத்தமாக பின்னாடிலேருந்து அட்டாக் பண்ணி அப்படியே சரிச்சு கொதறி அதே இடத்துல சாகடிச்சு அந்த நாய்கள் ஊளை விட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஊளை விடுற சத்தங்கிறது அங்கே இருக்கிற காடு முழுக்க எதிரொலிக்குது. இப்போ அதுவே இங்கே ஹீரோவோட வீட்டில் நம்ம ஹீரோட பொண்ணு இருக்கிறாள் சோஃபி, அவளுமே ஏதோ கொஞ்ச நேரம் புக்கெல்லாம் ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பா போல. சரி நான் போய் தூங்குறேன்ட்டு அவங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பாளா. நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க, பொண்ணு பெரியவளாயிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்பளே எதிர்த்தெல்லாம் பேசியிருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனாக கரண்ட்டுங்கிறது கட் ஆகிடும். என்னடா கரண்ட்டு கட் ஆகிடுச்சேன்னு, ஏதாவது ஃபியூஸ் கீது போயிடுச்சு, நீ போய் செக் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ அந்த நாய் இருக்குதுல்ல அதை கூப்பிட்டுக்கிட்டு அவர் வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பாப்புல. தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம ஹென்ரியுமே லைட்டு போனதுக்கப்புறம் கண் வெளிச்சிருந்திருப்பானா. அதுக்கப்புறம் அவனும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அங்கே பேஸ்மெண்ட்டில் இருக்கிற மெயின் பாக்ஸ் கிட்ட போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. எஸ், ஒரு ஃபியூஸுங்கிறது போயிருந்திருக்கு. அதை அவங்க ஒரு பக்கம் மாற்றி வச்சுருந்துருக்க. இதே நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோவும் ஜென்ரேட்டர் ஆஃப் ஆயிருந்திருக்குமா. ஸோ அதை ஆன் பண்ணி விட்டுருந்துருப்பான். அவ்வளோதான், அதை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டுங்கிறது வீடு முழுக்க வந்துருச்சு. சரி திருப்பி வீட்டுக்கு போகலான்னு இருந்தால் கையோட ஒரு அவங்க வளர்த்திட்டு இருக்கிற நாயுமே கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க. என்னடா அது வெளியே தானே நின்றுக்கிட்டு இருந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலையேன்னு அந்த நாயோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு அப்படியே அங்கே தேடிக்கிட்டு இருப்பாரா. அப்படி அந்த நாயை ஒரு தேடிக்கிட்டு இருக்கும்போது
இருக்கும்போது அப்போ காட்டுக்குள்ள சில கண்கள் இருக்கிறதா ஒரு கவனிக்கிறாரு. அது எல்லாமே அந்த நாய்கள், காட்டு நாய்கள்ங்கிறது அவருக்கு தெரியுது. அவ்வளோதான், விட்டா போதுண்டா சாமின்னு வேகமா அங்கிருந்து ஓடி வந்துகிட்டு இருப்பாரா. பயங்கர வேகமா ஓடி வந்து அப்படியே ஒரு கதவை சாத்த ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடும். என்னங்க இருட்டுனா அவ்வளோ பயமா, இப்படி வேகமா அடிச்சு ஓடி வரீங்களே அப்படின்னு அவங்க சிரிச்சு முடிக்கிறக்குள்ளேயே அங்கே டக்குன்னு கதவை ஏதோ தட்டுற மாதிரி இருக்கு. ஆஹா! என்னது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஹீரோ எதுவும் சொல்லிக்கல. இல்ல நீ நீ முதல்ல பையனை கூப்பிட்டுட்டு பொண்ணோட ரூம்குள்ள போன்னு சொல்லக்குள்ள, சரின்னு ஏன் என்னன்னு கூட கேட்காம உடனே நம்ம ஹீரோயினுமே பையனை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க பொண்ணோட ரூம்ல கொண்டு போய் விட்டுறாங்க. அவளுக்கு இவங்க கதவை தட்டாம உள்ள வந்துட்டாங்களாமா. ஏன் அப்படி பண்றீங்க, ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கல அப்படிங்கலாம் கத்திக்கிட்டு இருந்தா, சும்மா இருடின்னு சொன்ன ஹீரோயினுமே அப்படியே இந்த ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கர்டன்ஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு கீழே இறங்கி வராங்க. ஹீரோவுமே அங்க ரைஃபிளை எடுத்து புல்லட்ஸ்லாம் லோட் பண்றான். ஆனா சில புல்லட்ஸை காணும். ஹீரோட பையன் தான் எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான்ல, அவன் எடுத்து வச்சிருந்திருக்கான் போல. இருக்கிறத மட்டும் லோட் பண்ணிக்கிட்டு அவர் அப்படியே கதவை நோக்கி பாயிண்ட் பண்ணியிருந்திருக்கேன். நம்ம ஹீரோயினும் டக்குன்னு அங்கே இருக்கிற மொபைலை எடுத்து போலீஸுக்கு இவங்க இருக்கிற இடத்த இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்படி நாங்கள் பசங்களோட இந்த இடத்துல இருக்கிறோம், எங்க வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தங்க நுழையறதுக்காக பாக்குறாங்க, ப்ளீஸ் வேகமே எங்களோட அட்ரஸுக்கு போலீஸ் அனுப்புங்கன்னு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. பட் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அங்கே கிச்சன்ல ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். ஏதோ ஜன்னல் உடஞ்ச மாதிரி இருக்கு. வேகமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு அலமாரியா கஷ்டப்பட்டு அப்படியே நகர்த்தி அங்க இருக்கிற ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அது ஜன்னலை உடைச்சிட்டு வரக்காக முயற்சி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கன்னை எடுத்து அப்படியே டோர் கிட்ட வச்சு நின்றுகிட்டு இருக்கேன். டோரை அது திருப்பியும் தட்டிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. டோருக்கு கீழே இருக்கிற அந்த கேப்ல அந்த மிருகத்தோட ஷேடோங்கிறது விழுகுதுல, அந்த ஷேடோவில் ஹீரோ பார்க்குறான். கரெக்டா அந்த ஷேடோ எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு கதவோட சேர்ந்து ஃபயர் பண்ணியிருந்திருப்பானா. அப்புறம் அது அங்கிருந்து போன மாதிரி தான் இருக்கும். சரின்னு இவருமே கதவை நீக்கி பார்க்குறாரு. எஸ், அந்த இடத்துல பயங்கரமா ரத்தம் சிந்திருக்கு. சரி அது ஓடிடுச்சு போல அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியோட இவர் திரும்பினாரு. திரும்பின உடனேமே ஏதோ ஒரு காட்டு நாய் அப்படியே பாஞ்சு நம்ம ஹீரோவை பிடிச்சு கடிச்சு அப்படியே கொதறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அவரோட கையை போட்டு பயங்கரமா கடிச்சிருச்சு. நல்ல வேளை நம்ம ஹீரோயின் தான் உள்ள இருக்கிற ஏதோ ஒரு மரக்கட்டை எடுத்துட்டு வந்து அதை அடின்னு அடிச்சு அங்கிருந்து விரட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு கடிப்பட்ட இடத்துல ஹீரோயின் தான் மருந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. ஹீரோவோட பசங்களும் பொண்ணும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னு சோஃபி கேட்கும்போது, என்ன நடந்துச்சா, அது நம்ம வளர்க்குற மாதிரியான நாயை கம்பேர் பண்ணும்போது காட்டுக்குள்ள தானா வளர்ற ஒரு நாய் அது வந்து கடிச்சிருச்சு, அதனால தான் அதை தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அந்த குட்டி பையன் அப்படின்னா நம்மளோட நாய் அது என்னாச்சுன்னு கேட்டா, அந்த நாய் தான் காணோமே, அதை தேடி போய் தானே பிரச்சனை வந்துருச்சு, இப்போ பார்க்கலாம் காலையில பார்க்கலாம், இங்கதான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பையனை அவர் சமாதானப்படுத்துறாரா. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே ஹீரோவுக்கு இந்த ரேபிஸ் மெடிசன்லாம் இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அப்போ அவங்க சொல்றாங்க, தயவு செஞ்சு இங்க மட்டும் இருக்க வேணாம்ப்பா, வேணவே வேணாம் அப்படிங்கிற ஒரு முகத்தோட அவங்க சொல்லும் போது, அப்போ திடீர்னு அங்கே காட்டுக்குள்ள பயங்கரமா கத்துற மாதிரியான சத்தம் கேட்குமா. ஆத்தி நிறையவே இருக்கும் போலேன்னு சோஃபிலாம் சொல்லும் போது நம்ம ஹீரோயினுமே, ஆமா இந்த மாதிரியான காட்டு நாய்கள் இல்ல நிறையா இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாமே தனித்தனியாலாம் வேட்டையாடாது, ஒரு கூட்டமாக தான் வேட்டையாடுன்னு சொன்னதுக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு சோஃபி கேட்பா. ஆனா அதெல்லாம் தெரியாது, எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள அப்போ திடீர்னு அங்க ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குமா. என்னடான்னு பார்த்தா ஒரு கார் ஒன்று வந்துருக்கு, அது போலீஸ் காரா இருக்கும். அப்பாட உதவிக்காக எப்படியோ போலீஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இவங்க இருக்கிறாங்க. ஆனா போலீஸ் அவரு முதல்ல சேஃபா வருவாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. போலீஸுமே அங்க வந்து நின்னுக்கிட்டே, ஓகே ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன், அந்த வீட்டுக்கூட கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் வாக்கி டாக்கிலாம் பேசுறாரு. ஆனா நம்ம ஹீரோவோட வீட்டு லேண்ட்லைன் கூட கனெக்ட் பண்ண முடியல. என்ன பிரச்சனை தெரியலையே, சரி இறங்கி போய் பார்ப்போன்ட்டு அவருமே இறங்கி வராரா. இறங்கி ஒரு 5 அடி எடுத்து வச்சு வந்திருப்பாரு. அவ்வளவுதான், வந்து நின்ன உடனேயுமே இங்க வீட்டுக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான், சுத்தி இருந்த மொத்த நரியும் மொத்த நாயும் அப்படியே அவரை சூழ்ந்து அதே இடத்துல கடிச்சு கொதறி அப்படியே சின்ன பின்னமாக்கி அவரை சாகடிக்குது. அதை நேருக்கு நேரா பார்க்க விடாம ஹீரோ பசங்க 2 பேரையுமே ஓரமா கூட்டிட்டு வந்துருவான். பட் அதை பார்த்த நம்ம ஹீரோயின் என்னன்னா அதே இடத்துல உட்காந்து பயங்கரமா கதறி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளாம். நம்ம இதை நடக்காம தடுத்துருக்கலாம், இதை நாம நடக்காம தடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயங்கரமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் அவங்கள சமாதானப்படுத்தி, இங்க பாரு ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு இங்க இருந்து நம்ம போகணும், இங்க நம்ம இருக்கிறதுங்கிறது அது நமக்கு தான் ரொம்பவுமே ஆபத்தா இருக்கும், அதனால நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு வாக்கி டாக்கியை கொடுத்தவருமே, இப்போதைக்கு நான் வெளியில போறேன், மெதுவா வெளியில போய் நான் ட்ரக்கை எடுத்துட்டு டைரக்டா அதை கொண்டு வந்து வீட்டு முன்னாடி நிறுத்துறேன், சிக்னல் கொடுத்த உடனே ஒன்ஸ் நீயும் பசங்களும் வேகமா வந்து ட்ரக்ல ஏறிக்கிங்க, என்ன புரியுதான்னு சொல்லும் போது வேணாங்கிறாங்க. இருப்பினும் ஆனா இப்போதைக்கு அதை தவிர வேற ஆப்ஷனுங்கிறது கிடையாது, ஆகையால் நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, என்ன புரியுதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்த ஹீரோவுமே பொறுமையா பதுங்கி அப்படியே
மெதுவாக போய் அந்த ஒரு ட்ரக்குள்ளேயே ஏறிடுறான். அதுக்கப்புறம் நேராக அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு வந்தவனுமே அந்த இடத்துல கதவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறானா. இப்போதைக்கு இன்னும் சிக்னல் கொடுக்கல, அவங்களுமே வெயிட் பண்ணுறாங்க கதவு கிட்ட. சரி வெளியில் வாங்கன்னு சொன்ன அடுத்த செகண்டே டக்குன்னு கிளாஸை உடைச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி ஒரு நாய் வந்து பயங்கரமாக கடிச்சிக்கிட்டு இருக்குமா, அந்த நரி கடிச்சிக்கிட்டு இருக்குமா. அவ்வளோதான், அதை விடவே மாட்டேங்குது. டக்குன்னு இவருமே ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணி வேகமாக கொண்டு போய் அங்கே இருக்கிற அந்த போலீஸோட காரில் டப்புன்னு இடிக்கிறாரு. இடிச்ச வேகத்துல ஹீரோ எதுவுமே பேசாம இருக்க, இங்க நம்ம ஹீரோயினுமே என்னாச்சு நல்லா தானே இருக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அப்பதான் கவனிக்கிறாங்க சைட்லயே இன்னொரு காட்டு நாய்ங்கிறது இருக்கு. அப்படியே அவங்கள கட்டிக்கிறதுக்காக ரெடியா இருக்க, அதை பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. கடிக்க வருதுன்னு தெரிஞ்சோன்னே டக்குன்னு உள்ள போய் எப்படியோ கதவை சாத்தி ஜஸ்ட் மிஸ்ல ஒரு நூலையில எஸ்கேப் ஆகுறாங்க. ஹீரோயின் பசங்களை கூப்பிட்டுட்டு உள்ள வந்திருப்பாங்கல்ல, சரி அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல போய் பார்க்கலாமா அப்படின்னு சோஃபி கேட்பாளா. அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு நரி போகுது. அவ்வளோதான், அதை பார்த்தோன்னே அப்படியே சைலண்ட்டாக எதுவும் சத்தம் கித்தம்லாம் போடாமல் அப்படியே மெதுவாக பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே ஒரு கிளாசட் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே அவங்க 2 பேரையுமே ஒழிச்சு வச்சுக்க. பசங்க நீங்கள் எங்கேம்மா போகிறீங்க, நீங்களும் வாங்க இடம் இருக்குது இங்கே சேஃபாக இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க எப்படியோ கொண்டு இருந்தால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் ஒரு கத்தியை சேஃப்டிக்காக எடுக்கிறாங்களா. அதை எடுத்துட்டு ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே ஒரு நரிங்கிறது இருந்துச்சு தானே, அதனால தானே பசங்களை கொண்டு போய் சேஃபாக அங்கே உட்கார வச்சுருந்தாங்க. ஆகையால் அந்த ஒரு நரியை என்ன பண்ணி வெளியில் துரத்துறது அப்படிங்கிற மாதிரி அது இருக்கிற இடத்த முதல்ல பார்த்துடுறாங்க. அது வேற ஒரு ரூம்குள்ள இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே அவங்க பக்கத்தில் இன்னொரு ரூமோட கதவு கிட்ட வந்து அப்படியே பெருசா உருவம் தெரியாத மாதிரி ஒளிஞ்சு நின்னுக்கிறாங்க. பிளஸ் அந்த ஒரு நரியுமே அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு கரெக்டாக நம்ம ஹீரோயின் இருக்கிற இந்த ரூம்குள்ள வரும்போது அது முதல்ல ரூம்குள்ள வந்து அது பாட்டுக்கு உள்ள போயிடும். அது போனதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக வெளியில வந்து நம்ம ஹீரோயினும் கதவை சாத்திடுறாங்க. எப்படியோ வீட்டுக்குள்ள இருந்த இந்த ஒரு நரியை சேஃபா லாக் பண்ணியாச்சு. ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியலையன்ட்டு அவங்க வாக்கி டாக்கி எடுத்து கான்டாக்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்களா. பெருசாக சத்தம் போடாமல் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக தான் பேசுறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் வெளியில் நம்ம ஹீரோவும் காரை கொண்டு வந்து மோதிந்திருப்பான்ல, மோதின வேகத்தில் அங்கேயே மயங்கிந்திருப்பான். அந்த வாக்கி டாக்கியோட சத்தம்லாம் கேட்டு அவனுமே கண் விழிக்கிறானா. அப்படியே கண் விழிச்சு பார்க்கும்போது அந்த நாயை காணும், அந்த நரி வந்து அவனை கடிச்சிருந்ததில்ல அதை காணும். அதுக்கப்புறம் அப்படியே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவுக்கு வரும்போது தான் வாக்கி டாக்கியும் எடுத்து பார்க்குறான். அது ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜ் ஆகி கிடக்குது, பேச முடியாத மாதிரி இருக்கு. இப்போதைக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி திருப்பியுமே அந்த நரிகள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறக்கும் ஹீரோ தயாராக இல்லை. ஆகையால் இருக்கிற கன்னை மட்டும் எடுத்துக்கிட்டு மெதுவாக அங்கே வீட்டு பக்கத்துலேயே ஒரு கராஜ் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்கும், நேராக அங்கே போயிடுவானா. அந்த கராஜுக்கு போயிட்டு அங்கே இன்னொரு வாக்கி டாக்கி ஒன்று இருக்கும், அதை எடுத்து ஹீரோயினை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் ஹீரோயின் பேசாமல் இருக்க, அப்போ அந்த கராஜை சுற்றி மறுபடியுமே ஏதோ நடந்து போகிற மாதிரியும் உருட்டுற மாதிரியும் சில சத்தங்கள்ங்கிறது கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த கராஜையும் அந்த நரிகள் சுத்து போட்டுருச்சுன்னு அவனுக்கு தெரியுது. உடனே அங்கே டேபிளில் வச்சிருந்த கன்னை எடுத்துட்டு சுடுறதுக்காக போகிறானா. இதே நேரத்தில் இங்கே ஹீரோயினும் வீட்டில் உட்காந்து ஹீரோவை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாள்ல. பட் அப்போ வீட்டுக்குள்ள மறுபடியுமே சத்தங்கிறது கேட்டிருந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு நரியை வந்து இவங்க அடைச்சி வச்சிருந்துருக்காங்கல்ல, அது ஒரு பக்கம் ஊழ விட்டுக்கிட்டு இருக்கு. பட் அதை தாண்டியும் இன்னொரு சத்தங்கிறது கேட்க, ஆத்தி என்ன இன்னும் எத்தனை உள்ள வந்திருக்குதுன்னு தெரியலையேன்னு அந்த சத்தம் எங்கே கேட்குதுன்னு சொல்லிட்டு நேராக பேஸ்மெண்ட்டுக்கு தான் வருவாங்க. அப்படி பொறுமையாக அவங்க பேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது எஸ் அந்த இடத்துல தான் அந்த நரிங்கிறது இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க டக்குன்னு ஒழிஞ்சுக்கிறாங்க. பட் அந்த நரி சென்ஸ் பண்ணிடுச்சு யாரோ வந்திருக்காங்கன்னு. அதை பாட்டுக்கு அப்படியே வந்து ஆல்மோஸ்ட் கதவு கிட்ட அந்த மூலையில தான் நம்ம ஹீரோயினை ஒழிஞ்சிருந்திருப்பாளா. கத்தி இருக்கிறது அது எல்லாத்தையுமே அது கவனிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்ட வரக்காக அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு மேலே ஏதோ உருட்டுற மாதிரியான சத்தம் கேட்டுருந்துருக்கும். அதனால அந்த நரி டக்குன்னு அங்கிருந்து போயிடுது. மேலே உருட்டுனதுங்கிறது அந்த ரூம்குள்ள அடைச்சி வச்சு அந்த நரியாக தான் இருக்கும் போல. இதே நேரத்தில் அந்த கபோர்டுக்குள்ள நம்ம பசங்க 2 பேரையும் ஒழிச்சு வச்சிருந்துருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் வெளியில் என்ன நடக்குன்னு தெரியலையே, அம்மா வேற போயிருந்திருக்காங்களே, அப்பாவுக்கு என்னாச்சுன்னே தெரியலையான்ட்டு செம பயத்தில் இருப்பாங்களா. அந்த கபோர்டு வழியாக அந்த கபோர்டில் இருக்கிற ஓட்டைகள் வழியாக வெளியில் என்ன நடக்குன்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்க கொஞ்சம் அப்படியே குசுன்னு பேசிக்கிட்டு கூட இருப்பாங்களா. அவள் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற கேப்லேயே அந்த நரி டக்குன்னு வந்து அப்படியே அந்த ஒரு கதவோட இடுக்கில் தலையை விட்டு இவங்க 2 பேரையும் கடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது நல்ல வேலை நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து கத்தியை வச்சு ஒரே சொருகு. அவ்வளோதான், கத்தியை வச்சு அப்படி அது அவ்வளோ பெரிய கத்தியை வச்சு இறக்குனே வழி தங்க முடியாமல் மறுபடியும் அங்கே இருக்கிற ஒரு ஜன்னலை உடைச்சிட்டு அது வெளியில் போயிடும். இதே நேரத்தில் இங்கே நம்ம ஹீரோ அந்த கராஜில் இருந்திருப்பான்ல, அந்த கராஜில் தான் நம்ம ஹீரோயினுமே அவங்களோட கிளினிக்கை செட்டப் பண்ணியிருந்திருப்பாங்க. அங்கே தான் இது ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்குது. அங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் சத்தம் வர மாதிரி இருக்குமா. இவருமே அப்படியே ஒளிஞ்சு போய் பார்த்தா அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்து சில பூனை நாய் இது எல்லாத்தையுமே வந்து வச்சிருந்துருப்பாங்கல்ல, அந்த தான் இப்போ அந்த நரி வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்குது. அந்த கூண்டை உடச்சி அதுலேருந்து வெளியில் எடுத்து அதுங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவுமே அதை பார்க்குறான். பார்த்துட்டு ரைட்டு எந்த ஒரு சத்தமும்
சத்தமும் போடாமல் அப்படியே கமுக்கமாக இருந்தாரலாம்னு நினைக்கும் போது அப்போ கரெக்டாக ரேடியோவில் நம்ம சோஃபி பேசுகிற மாதிரி இருக்குமா, வாக்கி டாக்கியில் பேசுவாளா, இந்நேரம்னு பார்த்து தான் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஓரமாக வந்து அங்கே இருக்கிற ஒரு டேபிள் பக்கம் சுற்றி வந்து நின்றுக்கிட்டு அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணி விட்டுறான். வாக்கி டாக்கி ஆஃப் பண்ணிவிட்டு கையில் வச்சுருந்துருக்கிற கன்னை தயாராக வச்சுக்கிறான். அதில் புல்லட் இல்லை, இருப்பினும் அது அடிக்கிறதுக்காவது யூஸ் ஆகும்ல. ஸோ அதை அப்படியே சேஃப்டிக்காக வச்சுருந்துருக்கேன். பொறுமையாக உள்ளே இருந்து அந்த ஒரு நரியுமே வெளியே வர ஆரம்பிக்குது. அது அந்த டேபிளை சுற்றி தான் வருது. டேபிளை சுற்றி வரங்காட்டி இவருமே அந்த டேபிள் கிட்ட அந்த நாய் வர வர இவரும் அந்த டேபிளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாரா. ஆனால் கரெக்டாக ஒரு பாயிண்டில் அது அவர் மேலே பாஞ்சு கடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது எப்படியோ கையில் அந்த கன் வச்சிருந்த காரணத்தால் அதை கடிக்க விடாமல் அவர் கொஞ்சம் தடுத்து இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அதை கரெக்டாக கீழே தள்ளி விட்டு அந்த கன்னாலே வச்சு தலையிலேயே அடின்னு அடித்து அதே இடத்துல அந்த நாயை காலி பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் ஹீரோயின் வாக்கி டாக்கியில் கான்டாக்ட் பண்ணியிருந்திருப்பாங்களா, என்னாச்சு நல்லா தானே இருக்கிறீங்க, இன்னும் நம்மளால் திருப்பி அந்த ட்ரக் மூலமாக கிளம்ப முடியுமான்னு கேட்டதுக்கு இல்லை, ட்ரக் வந்து ஓட்டுற நிலைமையில கிடையாது, ப்ளஸ் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக உதவிக்காக போலீஸ் இப்போதைக்கு ஒருத்தர் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணலங்கிறங்காட்டி திருப்பியுமே வேற ஒரு யூனிட்டை அனுப்பிவிடுறதுக்காக வாய்ப்பு இருக்குது, அதனால வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வெயிட் பண்ணுற வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல, ஆல்ரெடி வீட்டுக்குள்ள சில நரிகள் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச ஹீரோவுமே ஓகே ஆல்ரெடி அது வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்னா வேற வழி கிடையாது, நம்ம ரூஃப்ல சேஃபா இருக்கலாம், நீங்க எல்லாரும் பத்திரமா கராஜுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரா. அதை சொல்லிட்டு முத வேலையை நம்ம ஹீரோ தான் அந்த கராஜுக்கு மேலே ஏறுறதுக்கு ஏணி மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு முதல்ல மேலே ஏறி போயிடுறானா. அதுவே நம்ம ஹீரோயினும் எப்படியாவது பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த கராஜ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வெளியில் வருவாங்க. அப்படி வேகமாக வெளியில் ஓடி வந்துட்டு இருக்கும்போது அப்போ தெரியாமல் நம்ம ஹீரோயின் தடிக்கிட்டு கீழே விழுந்துடுவாங்களா. அப்படி கீழே விழுகும்போது தான் கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட பசங்க 2 பேரும் ஓடி போகிறத அந்த நரி ஒன்று உட்காந்து கவனிச்சுட்டு தான் இருக்குது. ஆஹா பசங்களை ஏதாவது பண்ண போதா அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு பயம் இருக்க, இல்லை அந்த நரி சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் உட்காந்து வந்துருக்குமா. இவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பசங்க 2 பேரும் வேலையை அந்த கராஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து அந்த ஹென்ரியோட ஒரு ஹைடவுட் ஒன்று இருக்கும்ல அதுக்குள்ளே போயிடுறாங்க. அது வழியாக போய் அதுக்கப்புறம் கராஜுக்கு போகலான்னு எப்படியோ பசங்க சேஃபாக அது வரைக்கும் போயிட்டாங்கல்ல. ஸோ இப்போதைக்கு நாமும் இதே வழியில் போகிறதுங்கிறது இந்த ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது நல்லது கிடையாதுன்னு ஹீரோயினுக்கு தெரியுது. அதனால் அப்படியே திருப்பியும் வீட்டுக்கு வந்துடுறாளா. அதுவே பசங்க 2 பேருமே அந்த ஹைடவுட்டுக்குள்ளே இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்குள்ளே அப்படியே அது கொஞ்சம் நீளமாக இருக்கும் போல் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட இருந்த அந்த ரைஃபிள் புல்லட்ஸ் சிலதை எடுத்து வச்சுருந்துருப்பான்ல, அதை வந்து எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறான், உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு அதை எடுத்து வச்சுக்கிட்டு வேகமாக அந்த ஹைடவுட்டை விட்டு அடுத்த ஆப்போசிட் சைடில் வந்தவங்களும் பக்கத்துலேயே தான் அந்த கராஜுமே இருக்குது. ஸோ அதோட ஏணி வழியாக எப்படியோ ஏறி மேலே வந்துடுறாங்களா. இதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வெடி விபத்து நடந்த மாதிரி இருக்கும். என்னடானா அது நம்ம ஹீரோயின் தான் அவகிட்ட இருக்கிற சில கெமிக்கல்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த இடத்துல பாம் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தீப்பந்தத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த நரிகள் கிட்ட இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவள் அதை முயற்சி பண்ணியிருந்திருப்பா. லைக் அந்த நரிகள் எதுவுமே கிட்ட வரக்கூடாதுன்னு. ஆனால் அவள் ஒரு 2 பாம்பை வெடிக்க வச்சிருந்திருப்பா. அதுக்கப்புறம் மற்ற திசையில இருந்து இந்த நரிகள் அவளை சூழ அவ்வளோதான், வேற வழி இல்லை. அங்கிருந்து அவள் வேகமாக எங்கேயாவது ஓடி எஸ்கேப் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுவாளாம். ஹீரோமே ரூஃப்ல தானே இருக்கிறான். அவனுமே கன்னை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த நரிகளை ஏதாவது ஷூட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறான். ஒன்றுமே வேலைக்காகல, புல்லட் தான் காலி ஆகுது. அப்போ அந்த குட்டி பையன் அவனோட ஹைலைட்ஸில் ஒழிச்சு வச்சிருந்த அந்த புல்லட்ஸ் இருக்குதுல்ல அதை கொடுத்து வந்திருக்கான். அதையுமே வச்சு ஹீரோ ஃபயர் பண்ணுறான். பெருசாக எந்த ஒரு யூஸும் ஆன மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயினுமே முடிஞ்ச அளவுக்கு அந்த நரிகள் கிட்ட இருந்து வேகமாக தப்பிச்சு ஓடி வந்தவன் அங்கே கிராஷ் ஆன கார் இருக்கும்ல அதுக்குள்ளே வந்துடுவாளா. அப்பயுமே அந்த நரி ஒன்று வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சு கடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த காருக்குள்ளே இருக்கிற சில இரும்பு ஸ்பேனர்ஸ் எல்லாம் வச்சு அடின்னு அடிச்சு எப்படியோ அந்த நரி அங்கிருந்து ஓட வைக்கிறான். அதுக்கப்புறம் அவள் காரை விட்டு கீழே இறங்கி இருந்திருப்பாளா. இறங்கி அங்கே காருக்கு அடியில் போய் ஒளிஞ்சிருந்திருப்பா. பட் அப்படி பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறவள காலை பிடிச்சு தரன்னு வெளியில இழுத்து அந்த நாய் அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது மறுபடியும் அந்த ஸ்பேனரை வச்சு அடிச்சிருந்திருப்பா. பட் இப்போ அது ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்குது. நம்ம ஹீரோயினும் செம்ம பயத்துல வெறும் கையில அந்த ஒத்த ஸ்பேனரை மட்டும் வச்சுக்கிட்டு அதை எதிர்த்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாளா. அதுவும் ஃபேஸ் ஆஃப் பண்றதுக்காக தயாரா இருக்கேன். அப்போ ஒரு விசில் சத்தம் கேட்கும். அந்த நாயுமே மேல நிமிந்து பார்க்கும்போது ஹீரோ தான் அப்படியே பொட்டிலே வச்சு ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறான். அவ்வளவுதான், எப்படியோ தன்னோட ஒய்ஃபை ஹீரோ காப்பாத்தி இருந்திருப்பானா. அதுக்கப்புறம் காலையில சூரிய வெளிச்சங்கிறது வர ஆரம்பிக்குது. காலையில விடிஞ்ச உடனேயுமே வேட்டைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நரிகள் எதெல்லாம் மிச்சமாச்சோ அது எல்லாமே திருப்பி அங்கிருந்து வேகமா காட்டுக்குள்ளேயே ஓடி ஒளிய இன்னைக்கு ஒரு நாள் நைட்டை நம்ம ஹீரோ சேஃபா தாண்டிட்டான். அவனோட ஃபேமிலியில் இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆகாதபடி. ஈவன் நம்ம ஹீரோவோட நாய் இருக்குதுல அதுவுமே இவ்வளோ நேரம் எங்கே ஒளிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு தெரியல, அதுவுமே சேஃபாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்களா, இந்த வீட்டை சேல் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போனாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் என்ன ஏதுன்னு காட்டல. ஆனால் அங்கே படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், கண்டிப்பாக படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச
பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறையா படங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.